மட்டக்களப்பு டவுன் அதிகார் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27 பேர்ச்சில் ஒரு உறுதி காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல பெரிய வீடுமே வந்து காணப்படுகிறது. இந்த காணியில நிறைய சிறப்பம்சம் இருக்கு. அதுல முதலாவது சிறப்பம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்கு வரலாறு கிட்டத்தட்ட 100-120 வருடத்துக்கான வரலாறு இருக்கு. இது வந்து இந்த காணியை விற்கிற ஓனரோட பூர்வீக காணி. இந்த ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் இந்த காணிக்கு. ஸோ பங்கலம் இல்லை, நேரடியாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஓனர் சைன் வச்சு தந்தாரண்டா சரி. ஸோ அவரை பூர்வீக காணி என்று சொல்லப்படுறதால 100-120 வருடத்துக்கான காணிக்கான வரலாறுமே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மட்டக்களப்பு டவுனுக்குள்ள அதிகார் ரோட் என்று சொன்னாலே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இங்கேருந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போனாலே 5 நிமிஷம் தான் வரும். நீங்கள் பைக்கில் எல்லாம் போனால் 2 நிமிஷத்துலேயே போயிடலாம். இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பூர்வீக வீடு வந்து இங்கே காணப்படுது. இந்த வீட்டில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய நர்ஸ்மார் டாக்டர்ஸ்மார் வந்து வாடகைக்கு இருந்ததா வந்து சொன்னவங்க இப்போ வந்து ஒரு அவசர தேவைக்காக இந்த காணியை வந்து அவங்க விற்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் 27 பேர்ச்சையும் ஒரு ஆளே வேண்டாலும் வேண்டிக் கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு பாட்டாக பிரித்து வேண்டக்கூடிய வசதியுமே வந்து காணப்படுது. மட்டக்களப்பு டவுன் மாநகர சபைக்கு உட்பட்ட இடங்களாக இருந்தால் நீங்கள் 6 பேர்ச்சிலேயே வீடு கட்டுறதுக்கு வந்து மாநகர சபை அனுமதியுமே வந்து தரும். எனக்கு தெரிஞ்சு பெட்டிக்குலோ டவுனுக்குள்ளே இப்படி ஒரு காணி இருக்குன்னு எனக்கே இன்றைக்கு தான் தெரியும். இந்த காணிக்கு பக்கத்தில் என்னென்ன இடங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மட்டக்களப்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து நீங்கள் நடந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே 5 நிமிஷம் தான். நீங்கள் பைக்கில் எல்லாம் போனால் 2 நிமிஷத்தில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்சென்ட், கொன்வென்ட், மைக்கேல்ஸ், இப்படி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அதுக்குமே நீங்கள் நடந்து போனால் ஒரு 10 நிமிஷம், பைக்கில் போனால் ஒரு 5 நிமிஷம் அந்த தூரத்தில் தான் காணப்படுது. இதை தவிர மட்டக்களப்பிட இந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு வந்து மிக அருகாமையில் காணப்படுது. ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு 5 or 7 மினிட்ஸில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். கல்விக்கந்தோர், பெபர் ஸ்டேடியம். ஸோ இந்த பெபர் ஸ்டேடியம்லாம் நல்ல ஃபேமஸான ஸ்டேடியம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் தூரம் தான், கணக்கே இல்லை, எல்லாமே ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் தான் காணப்படுது. கல்விக்கு வந்து எல்லாமே 5 நிமிஷம் தான். ஸோ இந்த காணியானது செட்டியா மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே நடுவில் காணப்படுது. கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனப்பந்தி கோயிலுக்கு மிக அருகாமையில் நடந்து போனாலே 3 நிமிஷம் இந்த ஆனப்பந்தி கோயிலுக்கு. இப்படி மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே இந்த காணி அமைஞ்சிருக்கு. இந்த காணியில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே இப்போதைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிட்ட நெருக்கி வீடு கட்டி எல்லார வீட்லேயுமே டியூப்வெல் தான் வந்து காணப்படுது, அல்லது இந்த வாட்டர் சப்ளை அந்த தண்ணி தான் காணப்படுது. இப்படியான ஒரு காலத்தில் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிணறு, அதுவும் எப்போவுமே வத்தாத ஒரு கிணறோட நீங்கள் ஒரு லேண்ட், எனக்கு தெரிஞ்சு இப்போ 1-2 லேண்ட் கூட இருக்குமான்னு தெரியா, ஆனால் இந்த 27 பேர்ச் காணியில் இந்த லேண்ட் இருக்குது. எந்த அளவு இங்கே நீர்வளம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே வேப்ப மரம், மாமரம், மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே இந்தந்த பெரிய மரம் விட்டு வச்சிருக்காங்கன்றதே பெரிய ஆச்சரியம். அப்படி நிறைய நல்ல மரங்களும் வந்து இங்கே காணப்படுகிறது. உண்மையாகவே இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும். டவுனுக்குள்ளே எப்பயுமே காணிட பெறுமதி கூடிக்கொண்டு போகுமே தவிர குறைஞ்சு கொண்டு போகாது. நீங்களுமே உங்களோட பணத்தை எங்கேயாவது ஒரு சிறந்த முதலீடு செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் காணியில் போடுறது வந்து சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்ல தேவை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காணி மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே இருக்கு. நீங்கள் உண்மையாக இந்த 27 பேர்ச் காணியை வேண்டி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த இதை வேண்டித்து நீங்கள் அடுத்த வருஷமே அதை விட கூட விலைக்கு விற்கலாம் என்று சொன்னால் அவ்வளவு முக்கிய மட்டக்களப்பு டவுன்லேயே முக்கியமான இடங்களுக்கு மத்தியில் காணப்படுற காணி. ஸோ உங்களோட பணத்தை நீங்கள் சிறந்த முதலீடு செய்யணும் என்று சொன்னாலும் இந்த காணியை நீங்கள் வேண்டலாம். இந்த காணிக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய வழி வந்து காணப்படுகிறது. இது அதிகார் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்காகி தான் இந்த காணி இருக்குது. அண்ட் இந்த ரோட் உங்களுக்கு எந்த அளவு பெருசுன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே பெரிய டாட்டாட லொரியே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்ல பெரிய வழி இது. இதுக்குள்ளே நீங்கள் கார், வேன், லொரியை கூட இலகுவாக கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால் சில வழிகளில் வந்து 2-3 வீட்டுக்கு பொதுவான வழி காணப்படும். இது அப்படியெல்லாம் இல்லை. இந்த சிங்கிள் வழியுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகார ரோட்டில் போய் ஏறும் வரைக்கும் இந்த நம்ம விற்பனைக்கு போட்டிருக்கிற ஒரு வளவுக்கான வழி தான். ஸோ இடையில் பக்கத்து வீட்டுக்காரக்குள்ள யாரோ வந்து வாகனமோ பைக்கோ எதுவுமே போட மாட்டாங்க. நேரடியாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு உங்களோட வாகனங்களை எடுத்து வரலாம். இந்த காணியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அதே சேம் ரோட்டில் அதிகார் ரோட்டுண்டு அந்த ரோட்டை சொல்லுவாங்க. அதால் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு குட்டி சர்ச் ஒன்று காணப்படும். அந்த சர்ச்சுக்கு பக்கத்தார போகிற ரோட்டால் போனீங்கன்னா நேரடியாக இந்த 27 பேர்ச் காணிக்கு தான் நீங்கள் போய் சேருவீங்க. மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே நீங்கள் ஒரு வளவு பார்க்குறீங்க அல்லது வீட்டோட பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 27 பேர்ச்சையுமே வேணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டோடையுமே வந்து வந்துடும். நீங்கள் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே சரியா டவுனுக்குள்ளே
ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில், மைக்கேல்ஸுக்கு பக்கத்தில், வின்சென்ட்டுக்கு பக்கத்தில், கொன்வென்ட்டுக்கு பக்கத்தில், டிஎஸ் ஆஃபீஸுக்கு பக்கத்தில், இப்படி மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே காணப்படுற எல்லா காரியாலயங்களுக்கும் பக்கத்தில் ஒரு காணி, நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு காணி. நீங்கள் வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாட் மாதிரி செஞ்சு ரூம்ஸ் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான பெட்டிகுலோ டவுன் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்த காணியை எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக ஓனரோட ஹைச்சு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.